வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. ஸோ நம்மளுக்கு இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ட் 21 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 to 20 வரைக்கும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 400 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கோம், அப்லோட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி தான். ஸோ 53 செட்டை வந்து ஈஸியில் இருந்து டிஃபிகல்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிரித்து வச்சுருக்கோம். ஸோ போக போக மாடரேட் கொஸ்டின்ஸ்லேருந்து டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை என்ன பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் அனலிட்டிக்ஸில் பார்க்கும்போது 50% மேலே அன்சப்ஸ்கிரைப் தான் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால ஒன்றும் குறைஞ்சி போயிட போகிறது கிடையாது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சியோட கேலண்டர் வந்து போட்டுட்டாங்க. ஸோ சிஜிஎல், எம்டிஎஸ் இதற்கான கிளாஸஸ் எல்லாமே 2ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2/1/2025 நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் கேம்பஸ். ஸோ எந்தவித டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நீங்கள் தங்கி படிக்கலாம். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸோட கிளாஸ் நம்ம என்ன பண்ணுறோம், 2/1/2025 தான் என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். நான் எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயந்தான், டைரெக்டாக வந்து பாருங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில். நான் சொல்கிறதெல்லாம் நம்பி நீங்கள் ஜாயின் பண்ண வேணாம், டைரெக்டாக வந்து பாருங்கள். இங்கே படிக்கிற எங்களோட ஸ்டூடெண்ட்டே ஃபீட்பேக் கேளுங்க, எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க, என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க, நல்லா இருக்குதா, இவங்க ரிசல்ட் எப்படி இருக்குது, எல்லாம் கேளுங்க. கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணால் போதும். சரியா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டிங் ஆனுவலி for the first and second year and your sum is 8,000 is rupees 800 and 880 respectively கொடுத்துருக்காங்க. find the rate of interest per annum சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ 8000 அப்படிங்கிற அமௌண்ட் வந்து மொதல் வருஷத்தில் 800 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டும், ரெண்டாவது வருஷத்தில் 880 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 8000 ரூபாங்கிற இந்த அமௌண்ட் வந்து 800 ரூபாய் மொதல் வருஷத்தில் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது அப்படின்னா நமக்கு வந்து இந்த 800 ரூபாய் வந்து எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ இந்த 800 ரூபாங்கிறது எத்தனை பர்சன்டேஜ், 10%. ஸோ 10% தான் 800. புரியுதா? ஸோ அப்போ இந்த 800ல் 10% எவ்வளவு, சாரி 8800 ஆயிரும். மொதல் வருஷம் முடியும் போது இந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 8000, இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 800. ஸோ 8800 இருக்கும். ஸோ இதில் 10% எவ்வளவு, 880. அப்போ நம்ம வந்து ஆன்சர் என்ன பண்ணலாம், ஈஸியாகவே போட்டுடலாம். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 10%. சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ எவாலுவேட் 14 minus 3 into 5 plus 2 divided by 4. ஸோ அப்போ ப்ராக்கெட் உள்ள சால்வ் பண்ணுவோம். 7. ஸோ 3 into 7 எவ்வளோ, 21. ஸோ 14 minus 21 divided by 4. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 5 20 புள்ளி வச்சிங்க அப்படின்னா 10, 2 8, 5 20. ஸோ 14 இருந்து 5.25 நம்ம என்ன பண்ணுவோம், கழிச்சுருவோம். ஸோ 14லேருந்து 5 கழிச்சா 9. சரியா? 9லேருந்து 25 கழிச்சிங்கன்னா 8.75. சரியா? ஈஸியாகவே ஆன்சர் போட்டுடலாம். சரியா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. The simple interest received on a sum for 10 years is 2/5 of the sum. What is the annual rate of interest? ஸோ நம்ம வந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து 100 ரூபான்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து 2/5 அப்படின்னா 1 5 5 2 10 40. அப்போ 100 ரூபாய் அப்படிங்கிறது 140 ரூபாயாக மாறுதான். சரியா? ஸோ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு, 40. எத்தனை வருஷத்தில் மாறுது, 10 வருஷத்தில் மாறுது. ஸோ நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும், 4%. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு செய்யலாம். நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. SI = PNR divided by 100 தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ SI வந்து 2/5 ஆஃப் பிரின்சிபல். சரியா? அப்போ P = P இன்ட்டு N வந்து 10 வருஷம், R என்னன்னு தெரியாது, divided by 100 போட்டுருங்க. அப்போ இந்த Pயும் இந்த Pயும் கேன்சல் ஆயிரும். ஸோ 4 2 I 2 10. ஸோ 4 5 5 2 10. ஸோ 4 5 5 4 5 20. ஸோ நம்ம என்ன இருக்கும், நமக்கு 1 = R/4 இருக்கும். ஸோ அப்போ ஆரோட வேல்யூ எவ்வளவு, 4%. ஸோ எப்படி பண்ணாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் வந்து எடுத்துடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபோர்த் கொஸ்டின். ஸோ த வேல்யூ ஆஃப் எ சைக்கிள் டிப்ரிசியேட்ஸ் அட் த ரேட் ஆஃப் 10% ஆஃப்டர் எவ்ரி இயர்.
If at the end of 3 years its value is 10,935, then find its purchase price அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து சைக்கிளோட விலை வந்து 100 ரூபான்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வருஷத்தில் 10% குறையுதான். அப்புறம் அது எவ்வளோ ஆயிரும்? 90% ஆயிரும். 10% குறைஞ்சதுக்கப்புறம். சரியா? ஸோ செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இதில் 10% குறையும். அப்போ இதில் 10% எவ்வளவு? 9. அப்போ செகண்ட் இயரில் அது எவ்வளோ ஆயிரும்? 81 ஆயிரும். தேர்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இதில் 10% குறையுதான். அப்போ இதில் 10% எவ்வளவு? 8.1. அப்போது 81 இருந்து 8.1 நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா 9, 10லேருந்து 8 கழிச்சா 2, 7, 72.9 இருக்கும். ஸோ இந்த 72.9% தான் எவ்வளவு? 10,935. நம்ம ஒரிஜினல் விலை எவ்வளோ இருக்கும்? 100% இருக்கும். அது என்ன நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு 0 மட்டும் போட்டுக்கோங்க. அப்போ இந்த பாயிண்ட் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ 729 பார்த்தீங்கன்னா ஒரு 729 கிடைக்கும். அப்போ 1093 இருந்து 729 கழிச்சிருங்க. ஸோ 13லேருந்து நம்ம 9 கழிச்சோம்னா 4. ஸோ 8லேருந்து 2 கழிச்சோம் அப்படின்னா 6. ஸோ 10லேருந்து 7 கழிச்சோம் அப்படின்னா 3. ஸோ 3645 நமக்கு இருக்கும். சரியா? ஸோ அப்போ 9னா 5ஆல் நமக்கு போகும். ஸோ என்ன பண்ணலாம்? 15 போட்டுடலாம். அப்போ 15 × 100னா நமக்கு எவ்வளோ இருக்கும்? 15,000 இருக்கும். சரியா? ஈஸியான கொஸ்டின் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. For what value of n 28537n is divisible by 8 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எண்ணின் எந்த மதிப்பிற்கு 285,337n அப்படிங்கிறது 8ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 8ஓட டிவிசிபிள் ரூல் என்ன நம்ம படிச்சிருக்கோம். சரியா? ஸோ லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8ஆல் டிவைட் ஆகும். அப்போ லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 3, 7, n. ஸோ இந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? 2 போடலாம். அப்போ 3, 7, 2 போடலாம். அப்படின்னா 4, 8, 32, மீது 5, 52. ஸோ 52 டிவைட் ஆகாது. ஆனால் 56 தான் டிவைட் ஆகும். அப்போ இந்த 6 இருக்குது பார்த்தீங்கன்னா, இது போட்டு பார்க்கலாம். அப்போ 376 போட்டு பார்க்கலாம். அப்போ 4, 8, 32, மீதி 5, 56. 7, 8, 56. என்ன பண்ணும்? கேன்சல் ஆகும். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்னதான் வரணும்? 6 வந்தால் தான் அது வந்து என்ன ஆகும்? 8ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Cost price of an article is 440. If the profit percentage is 18%, then what is the value of profit அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பொருளோட விலை வந்து 440, லாப சதவீதம் 18 என்றால் லாபத்தின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ப்ராஃபிட் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ 100% எவ்வளவு? 440. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 18% வந்து எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ 0வும் 0வும் கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த 0 கேன்சல் ஆகும். 4.4. அப்போது 18 × 44 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ என்னாங்க? 32. ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, என்னாங்க? 32. ஸோ 2, 3, 4, 7, 8, 9, 4, 3, 7. அப்போ ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா 79.2 தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. After a discount of 25%, an article is sold for 550. What is the mark price of the article அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 25% தள்ளுபடிக்கு அப்புறம் ஒரு பொருளை 5,550க்கு விற்கிறாங்களாம். அப்போ 25% தள்ளுபடி கொடுத்துருக்காங்கன்னா அந்த பொருளோட விலை எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க? 75% விற்றுருப்பாங்க. அதுதான் எவ்வளவு? 550. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அதோட குறிக்கப்பட்ட விலை எம்ஆர்பி எவ்வளோன்னு கேட்குறாங்க. 100% எவ்வளோ நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டுபிடிப்போம். அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 3, 25, 75. ஸோ 2, 25, 50. ஸோ 2, 25, 50. 2, 25, 50. ஸோ 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 7, 3, 21, 4, 3, 12. ஸோ அப்போ 74 × 100 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 7400ன்னு கிடைச்சிடும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The compound interest on a sum of money for the first year is 600 and for the second year is 660. சரியா? முதல் வருஷம் 600 ரூபாய் இருக்குதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ரெண்டாவது வருஷம் 660 இருக்குதான். சரியா? ஸோ அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ முதல் ஆண்டுக்கான கூட்டு வட்டி வந்து எவ்வளவு? 600. அதுக்கு அடுத்த வருஷம் அது எப்படி இருக்குதான்? 660 இருக்குதான். சரியா? ஸோ அப்போ நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கு? இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரியா?
ஸோ நமக்கு வந்து இது வந்து ஒரு 1000 ரூபாய் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, சாரி நம்ம எவ்வளோ வச்சுக்கலாம், 6000 ரூபான்னு வச்சுக்கலாம். ஸோ 6000 ரூபாய் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் 10% எவ்வளவு, 600. அப்போ அடுத்த வருஷம் இது எவ்வளோ ஆயிரும், 6600ன்னு ஆயிரும். ஸோ இதில் 10% எவ்வளவு, 660. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கூடியிருக்கும், 10% கூடியிருக்கும். சரியா? இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The average of 5 consecutive number is 19. Find the largest of this number. 5 தொடர் எண்களின் சராசரி வந்து 19. ஸோ கன்சிக்யூட்டிவ் நம்பரோட ஆவரேஜ் வந்து மிடில் நம்பர். ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்சிக்யூட்டிவ் நம்பரோட ஆவரேஜ் வந்து என்னது, மிடில் நம்பர். அப்போ 19 தான் மிடில் நம்பர். மொத்தம் 5 நம்பர் கொடுக்காங்க. அப்போ அடுத்த நம்பர் வந்து 20 இருக்கும், 21 இருக்கும். இதுக்கு முந்திர நம்பர் 18 இருக்கும், 17 இருக்கும். ஸோ இந்த மிடில் நம்பர் தான் ஆவரேஜ். கொஸ்டின் வந்து லார்ஜஸ்ட் நம்பர் கேட்குறாங்க. ஸோ 21 சூஸ் பண்ணிடுவோம். ஸோ இதே இது ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டாங்கன்னா 17 போடுவோம். சரியா? சில கொஸ்டினில் லார்ஜ் ஸ்மாலோட சம்மு கேட்பாங்க. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Y can complete 3/5 of a work in 60 days. Then Y will complete 1/10 of the same work in how many days சொல்லி கேட்டிருக்காங்க. Y வந்து ஒரு வேலையை 3/5 பகுதியை 60 நாளில் முடிக்கிறாராம். அப்படின்னா 1/10 வேலையை எத்தனை நாளில் முடிப்பான்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அப்படின்னா இந்த பேஸ் வேல்யூவும் இதே மாதிரி 10ஆக மாற்றுங்க. அப்போ 5 × 2 தான் எவ்வளவு, 10. 3 × 2 எவ்வளவு, 6. ஸோ 6 வேலையை முடிக்கிறதுக்கு தான் அவர் எவ்வளோ நாள் ஆகும், 60 நாள் ஆகுமா. அப்போ ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு அவர் எவ்வளோ நாள் ஆகும், 10 நாள் ஆகும். இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க, 10ல் ஒரு பகுதி தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும், 10 நாள் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் தான். ஸோ முதல்ல பிராக்கெட் வரிகள் செய்வீங்க. ஸோ 4 + 1 5. ஸோ அப்போ 18 - 3/2 × 5. ஸோ 18 - 3 15/2. ஸோ 15/2 எவ்வளவு, 7.5. அப்போ 18லிருந்து நீங்கள் 7.5 வந்து என்ன பண்ண போகிறீங்க, கழிக்க போகிறீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 10.5ன்னு கிடைக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Selling price of a table is 7686. If profit percentage is 22%, then what is the cost price of the table அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ டேபிள் வந்து 7686 தான். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 22. அப்போ 122% தான் 7686. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு, 100% எவ்வளோ நம்ம என்ன பண்ணுவோம், கண்டுபிடிப்போம். சரியா? ஸோ இது நீங்கள் வந்து கேன்சல் பண்ணால் போதும் நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ 122 நீங்கள் டேரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 2ஆலேயோ 4ஆலேயோ கேன்சல் பண்ணிக்கோங்க. நான் டேரெக்டாகவே கேன்சல் பண்ணுறேன். ஸோ 122. ஸோ 122 அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு 5 6 12 இருக்கும். சரியா? அப்போ 122 × 6. ஸோ 6 2 12க்கு 2 மீதம் 1, 6 2 12 13க்கு 3 மீதம் 1, 6 1 எவ்வளவு, 7. ஸோ 732 வரைக்கும் நமக்கு என்ன ஆயிரும், போயிடும் 6. சரியா? அப்போ 768ல் இருந்து 732 நீங்கள் கழிச்சிங்கன்னா 6 3 36, 366ன்னு இருக்கும். 366னா 3 தானே. ஸோ 6 3. ஸோ 6 3 × 0 6300 நம்ம எழுதிடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். An average age of 17 students of a class is 20 years. If a new student of age 38 years joins the class, then what will be the average age of this 18 student கேட்குறாங்க. அதாவது ஒரு வகுப்பில் மொத்தம் 14 மாணவர்கள் இருக்கிறாங்களா, அவங்களோட சராசரி வயசு 20 கொடுக்குறாங்களாம். 38 வயசு உள்ளாடி ஒரு புதிய மாணவர் வகுப்பில் சேர்ந்தாங்க அப்படின்னா இந்த 18 மாணவர்களின் சராசரி வயது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 17 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் வந்து இவ்வளவா, 20 இயர்ஸ். அப்படின்னா டோட்டல் வயசு எவ்வளோ இருக்கும், 340ன்னு இருக்கும். ஸோ இது கூட 38 வயசு இருக்கிற ஒரு ஆள் சேர்ந்துருந்தாங்க. ஸோ நம்ம எவ்வளோ ஆயிரும், 8 4 12க்கு 2 மீதம் 1, 428 வயசு ஆயிரும். சரியா? ஸோ இந்த 428 வயசு அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு வந்து மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 18 இருக்காங்க. ஆவரேஜ் தான் கேட்காங்க. அப்போ 2 18 எவ்வளோ, 36. மீதி எவ்வளோ இருக்கும், 68ன்னு இருக்கும்.
தப்பாக போட்டிருக்கேன். 340 38 சரியா? அப்போ 8 4 3 7 378 தான் இருக்கும். இதோட என்ன போடுவீங்க? 18 போடுவீங்க. ஸோ 2 18 36, மீது 1 18, 1 18 18. ஸோ அவங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 21 வயசு தான் இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. An item costing 500 is being sold at 17% loss. If the price is further reduced by 20%, then find the selling price. அதாவது 500 விலையுள்ள பொருள் 17% நஷ்டத்தில் விற்கப்படுகிறது. சரியா? விலை மேலும் 20% குறைக்கப்பட்டால் விற்பனை விலையை கண்டறியும் சொல்லி கேட்குறாங்க. ஸோ 500 ரூபாய் இருக்கிற ஒரு பொருள், அதாவது 100%ங்கிறது 500 ரூபாய், அதில் 17% லாஸ் எவ்வளோ கண்டுபிடிங்க. அப்போ இந்த 2 சீரை கட் ஆயிருமா? ஸோ 17 5 எவ்வளோ கிடைக்கும்? 15 50 7 35 85. அப்போ 500ல் 85 போச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்கும்? 415 இருக்கும். இந்த 415லேருந்து திரும்ப என்ன பண்ணுறாங்க? 20% என்ன பண்ணுறாங்க? ரெடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ 10% 41 ரூபா 50 பைசா, 20% எவ்வளவு? 83 ரூபா. அப்போ இதுலேருந்து 83 ரூபா கழிச்சிருங்க. ஸோ 5லேருந்து 3 கழிச்சா 2, 18 கழிச்சா 3 3. ஸோ 332 ரூபாய்க்கு என்ன பண்ணியிருப்பாங்க? அதை விற்றுருப்பாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Arun got 20% less marks than Varun. Raju got 30% less marks than Varun. If Raju got 140 marks, அப்படின்னா மொத்தம் 3 பேர் கொடுக்குறாங்க. அருண், வருண், ராஜு. இல்லை ராஜு வந்து 140 மார்க் வாங்குறானா, ஸோ ராஜு காட் 30% லெஸ் மார்க்ஸ் தேன் வருண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ராஜு காட் 30% லெஸ் மார்க்ஸ் தேன் வருண். அடுத்த பாருங்க, அருண் காட் 20% லெஸ் மார்க்ஸ் தேன் வருண். அப்போ முதல்ல பாருங்க, ராஜு காட் 30% லெஸ் மார்க்ஸ் தேன் வருண். அப்போது ராஜு வந்து 70% எடுத்திருந்தா தான் 30% லெஸ்ஸு. அப்போ 70% 140 அப்படின்னா 100% என்ன பண்ணி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போது வருண் வந்து 200 மார்க் எடுத்திருப்பான். சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அருண் காட் 20% லெஸ் மார்க்ஸ் தேன் வருண். அருண் வந்து இவனோட 20% லெஸ்ஸாக எடுத்திருப்பான். அப்போ 10% 20னா 20% எவ்வளவு? 40. அப்போ இவனோட 40 மார்க் வந்து என்ன பண்ணியிருப்பான்? அவன் கம்மியாக எடுத்திருப்பான். ஸோ எவ்வளோ மார்க் இருக்கும்? 160 மார்க் இருக்கும். ஸோ அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அருணின் மதிப்பெண் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அருணோட மார்க் எவ்வளோ இருக்கும்? 160 இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The simple interest received on a certain sum is 1782 for 3 years. What will be the simple interest on the same sum at the same rate of interest for 10 years? சிம்பிள் தான். 3 வருஷத்துக்கு 1782னா 10 வருஷத்துக்கு எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 5 15, மீது 28, 9 27, 4 12. அப்போ 594 × 10 5940 நம்ம கிடச்சிரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The ratio of a copper and zinc in brass 25:12. How much amount of copper will be there in 370 kg of brass? ஸோ இதே பேட்டர்னில் இருக்க கொஸ்டின் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? முன்னாடியே செஞ்சுருக்கோம். ஸோ மறக்காமல் சால்வ் பண்ணி என்ன பண்ணுங்கள்? கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ which is that largest 2-digit number which when increased by 5 becomes divisible by both 4 and 5? ஒரு நம்பரில் 5ஆல் அதிகரிக்கும் போது 4 மற்றும் 5 இரண்டாலும் வகுப்படும் மிகப்பெரிய 2 இலக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி டிவிசிபிள் ரூல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? முன்னாடியே செஞ்சுருக்கோம். ஸோ இந்த 2 கொஸ்டினுமே மறக்காமல் என்ன பண்ணிடுங்க? கமெண்ட் பண்ணிடுங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 3 numbers A, B and C are in the ratio 5:4:3 respectively. If C is 18 less than the sum of A and B அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. What is the value of B? அப்போ A, B, C இது 3ஓட ரேஷியோ 5:4:3. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஏக்கும் பிக்குள்ள சம்முக்கும் இந்த சிக்கும் உள்ள வித்தியாசம் லெஸ் தேன் மோர் தேன்னால வித்தியாசம் அப்படிதான். அப்போ 18. அப்போ 9 மடங்குக்கும் 3 மடங்குக்கும் உள்ள வித்தியாசம் தான் எவ்வளவு? 18. அப்போ 9 மடங்குக்கும் 3 மடங்குள்ள வித்தியாசம் 6 மடங்கு. 6 மடங்கு தான் 18. ஸோ ஒரு மடங்கு எவ்வளவு? 3. ஒரு மடங்கு எவ்வளவு? 3. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பி?
அப்போ பி வந்து 4 மடங்கு. அப்போ 1 மடங்கு 3னா 4 மடங்கு எவ்வளோ இருக்கும்? 12 இருக்கும். ஈஸியாகவே போட்டுடலாம். சரியா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின். M1 alone can do a work in 14 days and M2 alone can do the same work in 70 days. With the help of M3, they finish the same work in 7 days. In how many days M3 alone can do the same work? அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ M1 வந்து 14 days. ஸோ M2 வந்து 70 days. With the help ofனா M1 ப்ளஸ் M2 ப்ளஸ் M3 மூணு பேர் சேர்ந்து 7 டேஸ்லையா. ஸோ நீங்கள் டோட்டல் ஒர்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா 70 ஒர்க்கு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 ஒர்க் செய்வார், இவர் ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் தான் செய்வார், இவர் ஒரு நாளைக்கு 7 ஒர்க் செய்வார். கரெக்டா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவர் வந்து 7 நாள் தான் முடிக்கிறாரு. கரெக்டாக? அப்போது ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் செய்வார்? இவர் 10 ஒர்க் செய்வார். சரியா? சரியா? அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 6 ஒர்க் செஞ்சுருவாங்க. அப்போ M1 ப்ளஸ் M2 ப்ளஸ் M3 எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா 10 ஒர்க் செய்வாங்க. அதில் M1 M2மே 6 ஒர்க் செஞ்சுருவாங்களாம். அப்போது M3 எவ்வளோ ஒர்க் செய்வாங்க? 4 ஒர்க் செய்வாங்க. மொத்தம் நமக்கு எத்தனை ஒர்க் இருக்குது? 70 ஒர்க் இருக்குது. அப்போ 70/4. ஸோ ஒரு நாள் 4 30, 7 நாள் 28, 5 நாள் 20. ஸோ எத்தனை நாளில் அவங்க முடிப்பாங்க? ஸோ 17.5 நாளில் முடிப்பாங்க. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 53 செட்டையும் முடிச்சு கொடுத்துருவோம். தேங்க்யூ ஸோ மச்.